விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபிரௌனுடைய உடம்பு தான் இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெட் சீலேருந்து அல்லாஹ் வந்து வெளியே தள்ளுறான். அல்லாவுடைய ஹிக்மத்து பேர். இன்னைக்கு இந்த சயனிஸ்டுகள் மறுபடியும் உருவாகும் போது தான், இந்த யூதர்கள் அநியாயம் பண்ணும்போது அவன் ஃபிரௌனை அனுப்புகிறான். ஃபிரௌனை அனுப்பி, டே இவன்ட்ட செருப்படி வாங்கினா தான் நீ இப்போ நீ இந்த வேலையை பண்ணலாமா அப்படின்னு பண்ணுறான். 100 வருஷமாக இவனை வச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதே அநியாயத்தை இன்னைக்கு காசா மேலே பண்ணுறான், அதே அநியாயத்தை இன்னைக்கு ஈரான் மேலே பண்ணுறான். என்ன பண்ணுறான், இவன் பாம்பை போட்டு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு சண்டை மூட்டுறான். சவுதி அரேபியா அடிக்கிறான், ஈரான் அடிச்சதுன்னு நினச்சிக்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா இவன் அடிக்கிறான். இந்த திருட்டுத்தனம் வேலை பண்ணுறான். ஃபிரௌன் என்ன வேலை பண்ணானோ அந்த வேலையை இன்னைக்கு பண்ணுறான். இது பார்த்தீங்கன்னா இந்த வஹாபிகள் இருக்காங்களே, யார், இந்த சவுதியுடைய அந்த செல்ல பிள்ளைகள் ஆலிம்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஃபிரௌனே கிடையாதுன்ட்டாங்க. எல்லாம் வந்து ஃபிரௌனை வந்து பாருங்கள் படிப்பினையும் ஆக்கிட்டான்னு, எல்லாம் ஃபிரௌனே கிடையாதுன்ட்டாங்க. எல்லாத்தோட ஒரு மேட்ரு சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் 1970 இந்த மாதிரி டைமில் இவனுடைய அந்த ஃபிரௌனுடைய பாடியை சீஃப் கெஸ்ட்டாக வர சொல்கிறாங்க. இப்போது ஒரு பிரதமரை வர சொல்லுவாங்க தெரியுமா, வாங்க விசிட் பண்ணுங்கம்பாங்க. வந்தவுடனே அவருக்கு வந்து அந்த மண்ணை போனோடனே அந்த ஏர்போர்ட்லேயே வந்து அந்த பிரதமர் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்து பண்ணு. இவன் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே வச்சு பீரங்கெல்லாம் வச்சு அவனுக்கு மரியாதை கொடுத்து, ஃப்ளைட்டில் என்ன துப்பாக்கிலாம் சுட்டு மரியாதை கொடுத்து அவனை ராயல் வெல்கம் பண்ணி, செத்து போனவனை ராயல் வெல்கம் பண்ணி ரெட் கார்பெட்டு இது கொடுத்து அவனுக்கு வந்து அந்த புரோட்டோகால் ஏ கேட்டகரி, அதாவது உச்சகட்ட அந்த மரியாதை என்ன கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து ஃபிரௌனுடைய உடலை கொண்டு போய் வச்சு அதுக்கு கொஞ்சம் ரிப்பேர் பார்க்குற வேண்டிய வேலையெல்லாம் வச்சு அதை வந்து இன்னும் காலகாலத்துக்கு நிலச்சிருக்கிற மாதிரி அந்த பாடியை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி அதை அனுப்பினான். புரியுதா? அதுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தினான். அப்போ நீங்கள் உங்களுக்கு அவனுக்கு என்னடா சம்பவம், பாஸ்போர்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவரை மனுஷனாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் பணம் கிடையாதான், ஃபிரௌனுன்னு போட்டு அவருக்கு வந்து பாஸ்போர்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் பறக்க வச்சு வரும் தனி ஃப்ளைட்டில் அவரை மட்டும் பறக்க வச்சு எப்படி இவனுக்கு பண்ணுறானுங்க. இந்த சவுதி கொத்தடிமைங்க இவன் அந்த ஃபிரௌன் இல்லைங்கிறான். அந்த ஃபிரௌன் இவன் இல்லைன்னு இவன் மரியாதை கொடுப்பானா? ஃப்ரான்ஸு என்னங்கடா நீங்கள் அதை சொல்கிறீங்கள, பனி இஸ்ராயல்கள் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க, அதை விட கேடுகட்டு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க இவனுக்கு. இன்னும் மஹ்சூபி அலைஹிம் யார் இன்னைக்கு? எவனும் கிடையாது, இந்த அரபுகள் தான். வரலாற்றில் நம்ம பாடமாக பிடிச்சிக்கணும். புரியுதா? உனக்கு யாரை ஹீரோவா நீ பார்க்குற? அது பாரு, இவன் யாரை ஹீரோவாக எடுக்கிறான் பாரு. ஃப்ரான்ஸ் ஏன் எடுக்கிறான்? அந்த 400 வருஷம் இவனுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இவனுக்கு நல்லா தெரியும். எப்படி ஆம்பளை கொள்ளு, இந்த பிளான்லாம் யார் போடுறா? ஆம்பளை கொள்ளு, பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணு, உன் மிலிட்ரினால் எவ்வளோ பேரை மேய்க்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் கூட்டம் இருக்கணும். அங்கங்கே இப்போ இன்றைக்கி நமக்கு போர்டு இருக்குது, என்ன இருக்குது, குழந்தை வந்து பிறக்கவில்லையா, திருமணமாய் தடை இருக்கா, வாங்க ட்ரீட்மெண்ட் தரோம், 2 லட்சம் 3 லட்சம்னு அங்கங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் நமக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறது இல்லை? இதெல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சி. ஃபிரௌன் அன்றைக்கி என்ன பண்ணான், இவன் வளர்ந்துட்டா, லார்ஜஸ்ட்டாக வளர்ந்துட்டா பிரச்சனை, அதுதான் நடக்கிறான். ஆனால் லார்ஜஸ்ட்டாக நம்ம வளர்ந்துட்டும் இருக்கிறோம், அது அல்லாஹ் பரக்கத் செய்வான். முஸ்லீம் அல்லாத பெண்மணி ஒரு 28 குழந்தை பெற்றிருக்கு ராஜஸ்தானில். புரியுதா? இவன் இந்தியாவில் ப்ராபகண்டான்னா முஸ்லீம் அதிகமான குழந்தை பெற்றுக்கிறான்ட்டு. ஆனால் அதிகமான குழந்தை யார் பெற்றுட்ருக்கா? அவன் இந்து அம்மா. அதை சொல்கிறேன், அவங்களாம் வந்து முன்மாதிரியாக இருக்கணும். நல்ல பெண்மணி அவங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு 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 தலைமுறையை வந்து அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அது வந்து அதுதான் பர்க்கத்து இருக்குது. இந்த சாத்தான்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை. சரியா? சரி, ஓகே.